ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி போர்பான் பிஸ்கட்டை வச்சு ஈஸியான முறையில் சிம்பிளாக ஒரு டெசர்ட் செய்யலாங்க. இந்த டெசர்ட் உண்மையிலேயே ரொம்பவும் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு அவங்களும் சாப்பிட்டு நம்மளுக்கும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான டெசர்ட்டை பற்றி பார்க்கலாம். நான் ஒரு பாக்கெட் போர்பான் பிஸ்கட் எடுத்திருக்கேன். பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டையும் கிரீமையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். பிஸ்கட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பும் இல்லாமல் ரொம்ப நைஸும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். 3/4 கப் அளவிற்கு சுகர் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. 3/4 கப் அளவிற்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ரீமி பதம் வர்ற வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சுகரை இதில் சேர்த்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிடணும். ஃபில்ட்ரு பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிருமி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பிஸ்கட்டில் இருந்து பிரித்து எடுத்த அந்த சாக்லேட் க்ரீம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து அது கூட கொஞ்சம் மில்க் மெய்டையும் கண்டென்ஸ்டு மில்கை கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்து நான் நல்லா ஒரு பாத்திரத்தில் கொதிக்கும் பாத்திரத்தில் வச்சு இந்த பவுலை வச்சு நான் நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிறணும். கண்டென்ஸ்டு மில்கையும் விப்பிங் க்ரீமையும் சேர்க்குறப்போ இந்த சாக்லேட் க்ரீம் நல்ல ஒரு சைனிங்காக நம்மளுக்கு கிடைக்குதுங்க. கடையில் போய் டார்க் சாக்லேட் வாங்கி சாக்லேட் க்ரீம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பிஸ்கட்டிலேருந்து பிரித்து எடுத்த சாக்லேட் க்ரீமையே நம்ம இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கும் கொஞ்சம் விப்பிங் க்ரீமும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போது சாக்லேட் க்ரீம், அடுத்ததாக பிஸ்கட் துகள்கள், அதுக்கு மேலே திரும்பவும் சாக்லேட் க்ரீம், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம இதில் சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக விப்பிங் க்ரீமை நம்ம இந்த மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறலாம். இது நம்ம பிரியந்தான், நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டெசர்ட்னாவே மேலே ஒரு க்ரீம் இருக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு விப்பிங் க்ரீம் சேர்த்து நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம்னா ரொம்பவும் நல்ல அட்டகாசமான டெசர்ட் ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கரைத்து வைத்திருந்த அந்த சாக்லேட் க்ரீம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கறலாம். இதில் சேர்த்து திரும்பவும் ஒரு அழகாக டெக்கரேஷன் செஞ்சிடலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே இது மாதிரி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட்டை குழந்தைங்களே ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி செஞ்சுருவாங்கங்க. போர்பான் பிஸ்கட்டை வச்சு ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலேயே போர்பான் பிஸ்கட் டெசர்ட் ரெடி செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.